ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ட்ரெண்டாக இருக்க முட்டை மிட்டாய் ரெசிபி குக்கரில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கிறேன். எப்படி செஞ்சுருக்கிறேன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் பாதாமி ப்ளஸ் கேஷ்யூ ரெண்டு சுடு தண்ணியில் 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். ஊற வச்சா பிஸ்தா சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து ஃபைனாக பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு கடாய்க்கு 200 கிராம் கோவா சேர்த்துருக்கிறேன், அன்சால்டட் கோவா. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதாமி பிஸ்தா பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணப்போ 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் ஆனப்போ 2 முட்டை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணப்போ மீதி இருக்கிற 3 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணலாம். நான் இங்கே 5 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகுன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் 50 கிராம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். சிம்மில் வச்சிருக்குன்னு. ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சிம்ல வச்சு கைவிடாம மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டி பதம் வரணும். இப்போ நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ண வைக்கலாம் 10 மினிட்ஸ். பாருங்கள், கீழே உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணலாம். நான் பேக் பண்ண ரவுண்ட் டின் எடுத்துருக்கிறேன். டின் எல்லா சைடுமே கீ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்ச முட்டை மிட்டாய் மிக்ஸ் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் போட்டு எல்லா பக்கம் அப்ளை பண்ணுறேன்.
மேலே கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். இப்போது ப்ரீஹீட் பண்ண குக்கரில் 30 to 35 minutes பேக் பண்ணி எடுத்தால் நம்ம முட்டை மிட்டாய் ரெடியாக இருக்கும். தேர்ட்டி 35 minutes ஆனப்போ முட்டை மிட்டாய் ரெடியாக இருக்குது. Coolatan cut into pieces. சூடு ஆறினப்போ கட் பண்ணி பீஸ் போட்டுக்கினா நல்லா வரும். சூடு ஆறினப்போ கட் பண்ணிக்கோங்க. நான் சூடாக இருக்கிற போதே கட் பண்ணேன், அதுதான் எனக்கு ஷேப் வரல. நீங்கள் சூடு ஆறினப்போ கட் பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு, ஜூஸியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு பேக்கரியில் கேக் வாங்கி தர பதில் இந்த மாதிரி செஞ்சு தாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.